Hi friends, welcome to Attractmedia. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிச்சு போட்ட நாட்டுக்கோழி ஃப்ரை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி Attractmediaவை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா சோ மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும் அதையும் நீங்க பிரஸ் பண்ணிருங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ நான் எடுத்துர்க்கேன். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈவனா எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு சமமா எடுத்துக்கோங்க. உப்பு பாத்தீங்கன்னா தேவையான அளவு சேர்த்தறலாம் நம்ம. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பாத்தீங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கறி முங்குற அளவுக்கு மட்டும் நீங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து ஒரு 4 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சோ கறி நல்லா நமக்கு வெந்து வர வரைக்கும். சோ 4 விசில்ல பாத்தீங்கன்னா கறி இந்த அளவு நல்லா சூப்பரா வெந்திருச்சு. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழில எலும்பு நிறைய இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதல போன் தனியா மீட் தனியா நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துறலாம். சோ நல்லா அந்த கறி மட்டும் நீங்க தனியா எலும்பு இல்லாம தனியா எடுத்துக்கலாம். உடனே எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஆறனோனே நம்ம அதுல உள்ள கறி பீஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸா எடுக்காம கொஞ்சம் மீடியமா ஒரு விரல் துண்டு அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்க சூப் மாதிரி இருக்குங்களே அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்லா எலும்பு இல்லாம நல்லா கறி மட்டும் நல்லா இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன் நான். இதுதான் நமக்கு இப்ப மெயின். இப்போ ஒரு கடாயில ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ்ல 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பாத்தீங்கன்னா கரம் மசாலா தூள், அதே அளவு ஒரு 1/2 ஸ்பூன் பாத்தீங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கிற மாதிரி இருக்கும். மிளகுத்தூள் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 1ல இருந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேகப்படும் போது உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் நம்ம லைட்டா சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கறி துண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா ஆயில் எல்லாமே நல்லா நமக்கு சிக்கன் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம ஹை குக் பண்ணிவிட்டு அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது நம்மளுக்கு தனியாக அந்த தண்ணி இருந்துச்சுல்ல சூப்பு மாதிரி, ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் நிறையா அதோட ஜூஸி வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதை கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுருள நம்ம நல்லா கிளறணும். ஸோ கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த மசாலா ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே செப்பரேட் ஆகி வரணும். அந்த அளவு நம்ம நல்லா குக் பண்ணணும். அகைன் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றினோன்னே இன்னும் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு அகைன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா இதில் மெயின் பார்த்தீங்கன்னா பெப்பர் தான். இதில் நம்ம வந்து சில்லி பவுட்ரு சேர்க்கறது கிடையாது. பெப்பர் அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் அந்த ஃப்ளேவருக்காக, அவ்வளோதான். ஸோ நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நாட்டுக்கோழியில் எது பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம ஒரு ரெசிபி பண்ணோம்னா அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றது சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். நல்லா சுருள இந்த மாதிரி கிளறணுன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். வந்தோன்னு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா இது சூடாக சப்பாத்தி, இட்லி கூட இல்லை ரச சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பிச்சு போட்ட நாட்டுக்கோழி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அட்ராக்ட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.